அனைவருக்கும் வணக்கம். கனவு பெரியதாக இருக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை வகைகளுடன் இன்றைக்கான வகுப்பில் நுழைவோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள். இந்தியாவில் ஊழலுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக சொன்னால் 6 அமைப்புகள் சொல்லலாம். சரிங்களா? இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 6 அமைப்பு மிக முக்கியமான அமைப்புகளாக இருக்கும். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னாக்க, தகவல் உரிமை சட்டம் 2005 இந்த சட்டம் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்க, தகவல் உரிமை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அரசு அலுவலகங்களில் தேவைப்படும், அதாவது அரசு அலுவலகிலிருந்து நமக்கு வேண்டிய தகவல்களை ஒரு சாதாரண குடிமகனும் எவ்வாறு பெறலாம், கேட்டு பெறுவதற்கு வழிவகை செய்யும் ஒரு சட்டம் தான் தகவல் உரிமை சட்டம். அதே போல நாட்டின் வலிமையான சட்டங்கள் ஒன்று, அதாவது பாமர மனிதனுக்கும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பும் ஒரு அதிகாரம் இருக்குனாக்க இந்த சட்டத்தின் முன்னதாக இருக்கு நாட்டின் வலிமையான சட்டம்னு சொல்லுவோம். அதே போல அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, அரசு எந்த அளவு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அரசு இயந்திரம் எப்படி சுழண்டு கொண்டிருக்கிறது என்பதை பாமர மனிதனும் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளும் அதிகாரம் தான் இது. அதனாலதான் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த தகவல் உரிமை சட்டத்துடைய நோக்கம் என்ன, எதற்காக தொடங்கப்பட்டது, எதற்காக இந்த அமைப்பு கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஊழலை கட்டுப்படுத்துறது, ஊழலை முழுமையாக கட்டுப்படுத்தணும். தகவல் பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக கொண்டு வரணும். ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தகவல் பெறுகின்ற உரிமை அடிப்படை உரிமையாக மாற்றணும். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணா, அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. இந்த சட்டத்தின் மூலம் என்ன நடக்குனாக்க, அரசு நிர்வாகத்தில் நடக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குவாங்க, ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க. சரிங்களா? அதற்காக கொண்டு வரப்பட்டோம்னா அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம். இந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி 2002ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னா, தகவல் சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அனைத்து தகவலையும் அந்த சட்டம் மூலம் என்ன பண்ண முடியல, அரசிலிருந்து கேட்டு பெற முடியல. சரிங்களா? அதற்காக தான் மீண்டும் தகவல் உரிமை சட்டம் பின்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தகவல் உரிமை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தீவிரமாக பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2007ஆம் ஆண்டு 2005 அமைக்கப்பட்ட 2007 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க வீரப்ப மொய்லி தலைமையில். இந்த 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் இந்த தகவல் உரிமை சட்டத்தை முழுமையாக அங்கீகரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே போல இந்த தகவல் உரிமை சட்டம் நமது நாடாளுமன்றத்தில் எப்ப அறிமுகப்படுத்துறாங்க, மசோதா அறிமுகப்படுத்தப்படுதுன்னா மே மாதம் 11ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க. உடனே நிறைவேற்றவும் படுது. சரிங்களா? அப்ப என்னைக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்னா, நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. அது 12/10/2005ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த தகவல் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. அப்ப ஜம்மு காஷ்மீர் எப்ப நடைமுறைக்கு வருது, 2009ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வருது. சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில் 2005ஆம் ஆண்டு தான் இந்த தகவல் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வருது. ஆனா குறிப்பா நம்ம தமிழ்நாடு, நம்ம மாநிலமான தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1997ஆம் ஆண்டு மே மாதமே இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றிருப்பாங்க, தகவல் உரிமை சட்டத்தை. சரிங்களா? தமிழ்நாட்டில் தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது மே 1997. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த தகவல் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் சட்டம் இருக்கு. இதுல உலகம் முழுக்க அறிமுகப்படுத்திய 55வது நாடா நம்ம இந்தியா திகழ்கிறது. அப்ப உலகத்துல முதலா எந்த நாட்டில் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்வீடன் நாட்டில் தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த தகவல் உரிமை சட்டத்தை நம்ம அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம், யாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து அரசு அலுவலகங்களையும் கேள்வி எழுப்பலாம். அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறுகின்ற அனைத்து துறைகளிலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய தகவலை கேட்டு பெற முடியும். அதுக்கு வழிவகை செய்வது தான் இந்த சட்டம். இந்த தகவலை எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் பொது தகவல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையரை நியமிப்பாங்க. சரிங்களா? உள்ளாட்சித்துறையில பொது தகவல் ஆணையர், தேர்தல் ஆணையமா தேர்தல் பொது தகவல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் புதுசாக உருவாக்கி அவர் மூலமாகவே நமக்கு நாம கேட்கிற தகவல்களை வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே போல இந்த பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அனைத்து தகவல்களையும் டிஜிட்டல் மயமாகவும் பாதுகாக்க வேண்டும். எழுத்து வடிவம் மட்டுமல்லாம டிஜிட்டல் வடிவமாகவும், ஓகே, மின்னணு கோப்பு வடிவமும் பாதுகாக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்ப தகவல் நம்ம எப்படி கேட்க முடியும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, எழுத்துப்பூர்வ ஆணையம், எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் தான். நீங்க கையில் எழுதி கொடுக்கலாம், டைப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு விண்ணப்பம்
அந்த விண்ணப்பத்தில் 10 ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லை, அதாவது ஸ்டாம்பு, நீதிமன்ற ஸ்டாம்ப் ஒட்டணும், கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டணும். ஒட்டிட்டு நீங்கள் எத்தனை தகவல் வேணாலும் கேட்கலாம். ஒரு விண்ணப்பத்தில் ஒரு கொஸ்டினாக கேட்கக்கூடாது, தகவல்களாக கேட்கலாம். ஒரு தகவல் தான் கேட்கணும்னா இல்லை, நீங்கள் 10, 20, 50 தகவல் கேட்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்ந்து கட்டணம் 10 ரூபாய் தான். அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி பிரிவுன்னு இருக்குது, அந்த 10 ரூபாய் கட்டணம் கூட கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உள்ளாட்சித்துறையில் ஒரு ஒரு தகவல் கேட்குறோம் அப்படின்னா, பொது தகவல் ஆணையர் உள்ளாட்சித்துறை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா போதும், அவங்க நம்ம கேட்கிற தகவல்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் உங்களை பற்றின சுய அடையாளம் இதில் தேவையில்லை. உங்களோட அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி உங்களோட எந்த டீட்டெயிலும் தேவையில்லை. உங்களோட பின்புலம் எதுவுமே அங்கே குறிப்பிட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் முகவரை குறிப்பிட்டு எனக்கு இந்த தகவல்கள் தேவை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தகவலை கொடுப்பாங்க. சுய அடையாளம் தேவையில்லை. தகவல்கள் கேட்கும்படி இருக்க வேண்டும். தகவலாக கேட்கும்படி தான் இருக்கணும். சரிங்களா? அதற்கு மாறா கேள்வி கேட்கும் அதிகம் நமக்கு இல்லை. அரசிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கலாம், கேள்வியாக கேட்கக்கூடாது, தகவல்களாக தான் கேட்கணும். சரிங்களா? அப்படி தான் இந்த ஆணையம் தகவல் அறிமுறை சட்டம் வகை செய்யப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம தகவலை கேட்கணும், தகவல் எந்த வடிவத்தில் பெறலாம், ஆவணங்களாக பெறலாம், சான்றுகளாக பெறலாம், மாதிரிகளாக பெறலாம். ஸோ இந்த மாதிரி மற்றும் மின்னணு வடிவத்திலையும் நம்ம பெற முடியும், தகவலை பெற முடியும். ஓகேவா? இப்போ நம்ம தகவல் அறிமுறை சட்டத்தில் அரசு நிர்வாகத்திட்ட ஒரு தகவல் கேட்கணும். அந்த தகவலை நமக்கு எத்தனை நாட்கள் அவங்க கொடுக்கணும், இதுக்கான காலக்கெடு என்னன்னா அதிகபட்சம் 30 நாட்களுக்குள் நம்ம கேட்குற தகவல் அவங்க வழங்கப்பட வேண்டும். அதுவே உயிர் சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு மனிதனுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அவன் தகவல் கேட்ட 48 மணி நேரத்துக்குள்ள அந்த தகவல்கள் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். சரிங்களா? சப்போஸ் அரசு கொடுக்குற தகவல்கள் எனக்கு போதுமானதாக இல்லை, நான் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, நீ தகவல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அடுத்த 30 நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். சரிங்களா? நீங்கள் மேல்முறையீடு செய்த அந்த தகவல்களுக்கு அரசு மீண்டும் 90 நாட்களுக்குள் என்ன பண்ணும், அவங்க உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும், தகவல் கொடுக்க வேண்டும். இது தகவல் அறிமுறை காலக்கெடு. ஓகேவா? அதே போல இப்போ யாரான கேள்வி எழுப்ப முடியுமா சார் அப்படின்னா, இதுலேயும் சில விதிவிலக்கு இருக்கு. என்னன்னாக்க தகவல் அறிமும் உரிமை சட்டம் இதோடைய பிரிவு 8 கீழ் வரக்கூடிய 18 துறைகள், அந்த 18 துறைகள் சார்ந்த வினாக்கள் மட்டும் நம்ம கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சிபிஐ, உளவுத்துறை அமைப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை, ஸோ இந்த மாதிரியான துறைகள் சார்ந்த தகவல் நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தேசத்துக்கே அது அச்சுறுத்தல் அமைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குறிப்பிட்ட சில 12 துறைகளை சார்ந்த தகவல் மட்டும் நமக்கு வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா? அதே போல் இந்த தகவல் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குனாக்க புதுடெல்லியில் இருக்குது. இந்த தகவல் ஆணையத்துடைய உறுப்பினர் மொத்தம் ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 10 தகவல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1+10 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இந்த தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது, எது முன்னவோ அது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு முன்னே இருந்துச்சு. ஆனால் அந்த 2019ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, தகவல் ஆணையர் மற்றும் தலைமை தகவல் ஆணையரோட பதவிகளும் 3 ஆண்டுகள் தான் சொல்லிட்டாங்க. அதே போல ஒரு முறை அவங்க தகவல் ஆணையராக இருந்துட்டாங்க, பணியாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது, மறு நியமனம் கிடையாது. அந்த துறை வேலைக்கு வேற துறை தான் போய்க்கணும். சரிங்களா? அதே போல நம்ம இந்தியாவுடைய தகவல் ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மத்திய தகவல் ஆணையத்தின் முதல் தலைவராக யார் இருந்தாக்க வஹாப் ஹபீபுல்லா. இதுதான் அந்த மத்திய தகவல் ஆணையத்தின் முதல் தலைவர் வஹாப் ஹபீபுல்லா. அதே போல தற்போதைய தலைவர் யாருனாக்கா ராஜ்குமார் கோயல். இவர் தான் தற்போதைய மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக இருக்காரு. இதே போல நம்ம தமிழ்நாட்டிலையும் தகவல் ஆணையர் இருக்காங்க. தற்போதைய தமிழக தகவல் ஆணையர் யாருன்ட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த தகவல் ஆணையர் இவங்களாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள தேர்வு செய்து ஒரு தேர்வுக்குழு அமைப்பாங்க. அந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமரால் நியமனம் செய்யப்பட்ட முக்கியமான துறையை சேர்ந்த கேபினட் மினிஸ்டர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தகவல் ஆணையர்களை செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டேன், தற்போதைய தமிழக தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு கேட்டேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற தகவலுடன் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.